எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு எளிமையான சட்னி செய்து காமிக்க போகிறேன். என்னென்னா அரைக்கீரை சட்னி செய்து காமிக்க போகிறேன். என்ன மேடம் கீரையிலலாம் சட்னியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதில் வேணால் என்ன வேணால் செய்யலாங்க. நமக்கு என்னென்னா கொஞ்சம் திங்க் பண்ணணும், க்ரியேட்டிவிட்டி இருந்தால் போதும். நம்ம எது வேணால் செய்யலாம், விதவிதமாக சமைக்கலாம். அப்படியே நான் திங்க் பண்ணும்பொழுது இந்த கீரை சட்னி செஞ்சால் என்ன, ஏன்னா நம்ம பிள்ளைங்க கீரை பொரியல் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, கூட்டு செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, கீரை கடைசல் செஞ்சு கொடுத்தா கூட ஒதுக்குறாங்க. ஆனால் எப்படியாவது இவங்களுக்கு கீரை சாப்பிட வைக்கணும். இப்போ இந்த லாக்டவுனில் மற்ற காய்கறிகள் கிடைக்குதோ இல்லையோ, கீரை கட்டாயம் கிடைக்கிது. இன்னொன்று, கிராமப்புறத்தில் இருக்க வசிக்கக்கூடியவர்கள் சின்ன நகரங்கள் எல்லாம் கீரை சர்வசாதாரணமாக கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம கீரை சட்னி செஞ்சோம்னா இந்த பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கீரை சட்னி நான் சொல்கிறபடி செஞ்சு நீங்கள் கொடுத்து பிள்ளைங்க சாப்பிடலன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கீரை வாங்கிட்டு வருவாங்க. அதில் ஒரு 4 பேருக்கு கீரை சமைச்சது போக மீத கீரை இருக்கும். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே காய விட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா கீரை சமைச்சதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்றது கூட அவ்வளவு நல்லது கிடையாது, சாப்பிடக்கூடாது, அது ஃபுட் பாய்சனாக மாறும். அதனால் முழு கீரையும் பண்ண முடியாது. மீதம் இருக்கிற கீரையை என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நைட்டுக்கு கீரை சட்னி கூட பயன்படுத்தாதீங்க, கீரையில் எதுவும் பயன்படுத்தாதீங்க. என்ன பண்ணுங்க, நீங்கள் பாதிக்கட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கீரை சட்னி செஞ்சுருங்க. நான் இன்றைக்கி பாதிக்கட்டில் தான் உங்களுக்கு எங்கள் வீட்டில் மீந்துச்சு, அதாவது கூட்டு செஞ்சு மீந்துதா, அது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். அப்போ பிறந்தது தான் இந்த யோசனை. இது பார்த்திங்கன்னா நமக்கு கீரை கடைசல் இருக்கு இல்லையா, அதை காட்டிலும் சுவையாக இருக்கும். சரி, இப்போது இந்த அரைக்கீரை சட்னி செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாமா? பாருங்கள், நம்ம அரைக்கீரை சட்னி செய்வதற்கு தேவையான பொருள்களில் அரைக்கீரை அரைக்கட்டு எடுத்துக்கலாம். பூண்டு பல் 8 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால். பெருசாக இருந்தால் ஒரு 5 பற்கள் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 4 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளி எடுங்க, சும்மா 2 புளியங்கொட்டை அளவுக்கு எடுத்தால் போகிறோம். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. அடுப்பில் வாணலி வச்சுருக்கேன், சூடாகிருச்சு. அதில் சும்மா 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் மணம் சேர்க்கறதுக்கு சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. அது நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை, எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, அதில் சீரகம் போட்டுக்கலாம். அது பொரிஞ்ச உடனேயே நம்ம இந்த பூண்டு பற்களை போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் வாட்டிட்டு நம்ம உடனே இந்த சிகப்பு மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை போட்டு வதக்கிக்கணும். நல்லா ஆஞ்சி சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க 2-3 தண்ணியில். இப்போ பாருங்கள், நம்ம அந்த கீரை போட்டிருந்தோம் இல்லையா, வாணலி முழுக்க இருந்தது. இப்போ கொஞ்சம் சுண்டிடுச்சு. சும்மா ஒரு 5 நிமிஷம் திருப்பி போட்டிங்கன்னா அது சுண்டிடும். இது நறுக்கி போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் விருப்பம். நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். இப்போ அதில் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளியும் கொஞ்சம் குழகுழப்பாக ஆகட்டும். இதில் புளி அடுத்தது நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பு சேர்க்குறேன். புதுசாக பார்க்குறவங்க இது என்ன உப்பும்பீங்க, ஹிமாலயன் ராக் சால்ட், இந்த உப்பு சேர்க்குறேன். இது சாப்பிட்லாமா ரெகுலராக அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு இதில் ஹிமாலயன் ராக் சால்ட் போட்டோம்னா இன்னொரு இதில் வெள்ளை சால்ட் போட்டுக்கலாம். நம்ம ரெகுலர் சால்ட் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாம். அப்படி மாற்றி ஒவ்வொரு டிஷ்லேயாக பயன்படுத்தலாம். நம்ம பேலன்ஸ் ஆகும், அப்போ தான் இதுவும் அதுவும். இதை இன்னும் ஒரு 2-3 நிமிடங்கள் நம்ம வானிலையிலேயே விட்டுட்டு தக்காளி குழையிற வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பிரமாதமான அரைக்கீரை சட்னி ரெடி. இது ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். இன்னொன்று, உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. இதை நான் உங்களுக்கு இப்போது சாப்பிட்டு காமிக்க போகிறதில்லை. ஏன்னா கொரோனா வைரஸ் காரணமாக நிறைய பேருக்கு நிறைய பொருள்கள் கிடைக்காம விதவிதமாக சாப்பிட முடியல. அதனால் உங்களுக்கு செய்து மட்டும் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு எப்போ என்ன கிடைக்குதோ அந்த நேரத்தில் அதை பயன்படுத்திக்கோங்க, செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கல்ல எவ்வளவு சுலபமாக நம்ம ஒரு சட்னி செஞ்சுட்டோம். பார்க்கவே அழகாக இருக்குல்ல.
பார்க்க அழகா இருக்கிறத காட்டிலும் நம்ம சுவைச்சு பாருங்க, அவ்வளவு சுவையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி மனசுல எழலாம், இந்த அரைக்கீரை மாதிரியே மற்ற கீரைகளையும் வச்சு இந்த சட்னி செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா சட்னியும் இதே போல் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. அரைக்கீரை சிறு கீரையை வச்சு இந்த மாதிரி சட்னி செய்யலாம், இன்னும் சில கீரைகளை வச்சு வேற மாதிரி சட்னி செய்யலாம். அது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், கொஞ்சம் நினைவுபடுத்துங்க நீங்க. சரி, இப்போ viha.online ஆர்டர் பிளேஸ் பண்ணவங்க எப்போ வரும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஆர்டர் போட்டாலும் எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கட்டாயம் ஆர்டர் பிளேஸ் பண்ணவங்களுக்கும் ஆர்டர் பிளேஸ் பண்ண போறவங்களுக்கும் உங்களுடைய பொருள்கள் சீக்கிரத்துல வந்து சேரும். அதனால கவலைப்படாதீங்க. மீண்டும் அடுத்த பதிவுல வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.